வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மலைசேஷன் டாபிக். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டேட்டாபேஸில். ஸோ இந்த சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டாபிக் தான் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இந்த டாபிக் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் நிறைவாகாது. ஃபர்ஸ்ட், டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் என்னென்னு பார்க்கலாம். நார்மலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா இன் a database to reduce redundancy and improve data integrity. ஸோ ஒரு டேபிள்னு எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு டேட்டா பேஸ்னு எடுத்துப்போம். அதில் ஏதாவது ரிப்பீட்டேஷன்ஸ், அதாவது ரெடண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூஸில் என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வேல்யூஸ், சிங்கிள் வேல்யூஸாக கொண்டு வரலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஈஸி அக்சஸ் பண்ண முடியும். டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா வந்து எந்த ஒரு பாதிப்படையாது. ஸோ அதுதான் நம்ம டேட்டா நார்மலைசேஷன் பண்ணுறோம், டேட்டா பேஸ் நார்மலைசேஷன். இதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. There are different normal forms in normalization. 1NF, 2NF, 3NF, BCNF. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு இம்பார்ட்டண்டாக இதில் என்ன தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1NFல நம்ம என்ன பண்ணோம்னா என்ஷூர் அட்டாமிக் வேல்யூஸ். 2NFல பார்ஷியல் டிபெண்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். 3NFல டிரான்சிட்டிவ் டிபெண்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். BCNFல ஒவ்வொரு டிட்டர்மினண்ட்டுக்கும் சூப்பர் கீ இருக்கணும். இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். அட்டாமிக் வேல்யூஸ்னால் என்ன? அட்டாமிக் வேல்யூஸ்னால் என்னது? எந்த ஒரு ரிப்பீட்டட் வேல்யூஸும் இல்லாமல் தனித்தனியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் டிபெண்டன்சிஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியும் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் ஒவ்வொரு டிட்டர்மினண்ட்டுக்கும் சூப்பர் கீ இருக்கணும். இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 1NF ஃபார்ம், அது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டேபிள் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்? ஆல் காலம்ஸ் கண்டைன் அட்டாமிக் வேல்யூஸ், அதாவது அந்த வேல்யூஸை நம்மளால் பிரிக்க முடியாது, இன்டிவிசிபிள் வேல்யூஸ். ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஈச் காலம் கண்டைன்ஸ் வேல்யூ ஆஃப் சிங்கிள் டைப். ஸோ எல்லாமே சிங்கிள் டைப் வேல்யூஸ் தான் இருக்கணும் ஒவ்வொரு காலம்லேயும். அதேமாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டு, அந்த ரோஸும் வந்து யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், கன்சிடர் த டேபிள். இந்த டேபிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3, நேம் அலைஸ் பாப் சார்லி. கோர்சஸ் பார்த்துட்டோம்னா மேக்ஸு, சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, மேத், இங்கிலீஷ். ஸோ இந்த கோர்சஸ் காலம் எடுக்கும்போது இதில் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அட்டாமிக் வேல்யூஸாக என்ஷூர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டேபிள் இப்போதைக்கு 1NF ஃபார்மில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை 1NF ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேத்து, சயின்ஸ் வந்து தனித்தனியாக அடுத்தடுத்த ரோலாக வரணும். இங்கே பாருங்கள், கன்வெர்ட் த 1NF பை ஸ்பிளிட்டிங் த கோர்சஸ் இன்டு செப்பரேட் ரோஸ். இப்போது ஸ்டூடெண்ட் ஐடி 1 அலைஸ் மேத் ஃபஸ்ட்டு எழுதணும். திரும்ப ஸ்டூடெண்ட் ஐடி 1 அலைஸ் சயின்ஸ்னு எழுதணும். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி 2 பாப் இங்கிலீஷு, அப்புறம் 2 பாப் ஹிஸ்ட்ரி, 3 சார்லி மேத், 3 சார்லி இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேல்யூஸாக வரணும். இதுதான் அட்டாமிக் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ நவ் ஈச் காலம் ஹேஸ் அட்டாமிக் வேல்யூஸ். ஸோ இந்த காலம்லேயும் பாருங்கள் ஒரு வேல்யூ தான் இருக்குது, இந்த காலம்லேயும் பாருங்கள் ஒரு வேல்யூ தான் இருக்குது, இந்த காலம்லேயும் ஒரு வேல்யூஸ் தான் இருக்குது. இதுதான் நம்ம அட்டாமிக் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈச் காலம் ஹேஸ் அட்டாமிக் வேல்யூஸ். ஸோ த டேபிள் இஸ் இன் 1NF. ஸோ ஒரு 1NF ஃபார்மில் ஒவ்வொரு காலமும் அட்டாமிக் வேல்யூஸால் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது 1NF ஃபார்ம். நெக்ஸ்ட் 2NF ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஒரு டேபிள் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும்னா முதல்ல அது 1NF ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ அதை நம்ம செக் பண்ணியிருக்கணும். எவ்ரி நான் கீ காலம் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் த ப்ரைமரி கீ. இதுதான் நம்ம நோ பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிளில் ஒரு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன். ஹியர் த ப்ரைமரி கீ இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸும் நம்ம வந்து ப்ரைமரி கீயாக எடுத்துக்கிறோம். இந்த நான் கீ ஆட்ரிபியூட் யாருன்னா அதாவது இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் தான் நான் கீ ஆட்ரிபியூட். இந்த நான் கீ ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா இன்ஸ்ட்ரக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இப்போது இன்ஸ்ட்ரக்டரோட ஃபோன் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடிக்கும் தேவையில்லை, கோர்ஸ்க்கும் தேவையில்லை. அப்போ இன்ஸ்ட்ரக்டரோட ஃபோன் நம்பர் யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இன்ஸ்ட்ரக்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க இருந்தால் தான் இந்த ஃபோன் நம்பர் தேவை. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இதை இங்கே பாருங்கள், மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட். ஓகேங்களா?
ஸோ டு கன்வெர்ட் டு 2NF பிரேக் த டேபிள் இன்ட்டு 2. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், 2 டேபிளாக பிரிக்க போகிறோம். ஸோ முதல்ல ஸ்டூடெண்ட் ஐடி வேணும், கோர்ஸ் என்ன படிக்க போகிறார், இந்த கோர்ஸ் நடத்துவது யார், இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது ஒரு டேபிளாக பிரிச்சிடணும். இன்னொரு டேபிள் இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன். ஸோ இந்த நான் கீ ஆட்ரிபியூட்ஸ், இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் வந்து ஒன்லி இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும்தான் தேவை. இதுதான் நான் கீ ஆட்ரிபியூட்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் தேவை. இது ஒரு டேபிளாக பிரிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட்டு, ஓகேங்களா, அந்த நான் கீ ஆட்ரிபியூட்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து நம்ம எழுதணும் டேபிள். இதுதான் 2NF ஃபார்ம். ஸோ இப்போ 2NF ஃபார்மில் பாருங்கள், 1NF ஃபார்மும் இருக்கணும். இந்த மாதிரி நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், தனித்தனியாக பிரிச்சுருக்கணும். சரி, இப்போது இந்த காலம்லேயும் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்குது, இந்த காலம் இண்டிவிஜுவல் வேல்யூஸ், இந்த காலம் இண்டிவிஜுவல் வேல்யூஸ், இதுலேயும் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். ஸோ 1NF ஃபார்ம் இருக்குது. அதேமாதிரி தனித்தனியாக பிரித்தாச்சு. இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும்தான் தேவை. ஸோ இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்கள தனியாக டேபிளாக பிரித்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் தேவையில்லை. ஸோ இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் வந்து ஒரு நான் கீ ஆட்ரிபியூட், இது ஃபுல்லாக இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் வந்து 2NF ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஒரு டேபிள் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும்னா அது கண்டிப்பாக 1NF-ஆகவும் இருக்கணும், 2NF-ஆகவும் இருக்கணும். தேர் ஆர் நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ் இருக்கக்கூடாது. அதாவது நான் கீ காலம்ஸ் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அதர் நான் கீ காலம்ஸ். ஸோ இந்த நான் கீ காலம்ஸ் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அதே டேபிள் இருக்கிற இன்னொரு நான் கீ காலம்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன், இன்ஸ்ட்ரக்டர் இமெயில். இதில் பாருங்கள், ஹியர் த இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் இந்த காலம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் இமெயில் டிபெண்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்டர் விச் இஸ் த நான் கீ காலம். அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் யாரோடையது, இன்ஸ்ட்ரக்டரோடையது. இன்ஸ்ட்ரக்டர் இமெயில் யாரோடையது, இன்ஸ்ட்ரக்டரோடது. இது எல்லாமே நான் கீ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்ஸ்ட்ரக்டராக தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம இருந்துச்சுன்னா அதை நம்ம உடச்சிடணும், பிரிச்சிடணும். இப்போ ரெண்டாக பிரிச்சிடலாமா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு கோர்ஸ் தேவை, இன்ஸ்ட்ரக்டர் தேவை, அவ்வளோதான். இதுவே இன்ஸ்ட்ரக்டர் டேபிளில் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதோடைய ஃபோன் நம்பர், இன்ஸ்ட்ரக்டர் இமெயில், இது எல்லாமே தனியாக பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம 3NFன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ ஒன்று இருந்தாலும் பிரிச்சிடணும், இந்தமாதிரி மல்டிபிள் வந்தாலும் பிரிச்சிடணும். அந்தமாதிரி டேபிளை பிரிச்சிட்டோம்னா அதான் 3NF ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் BCNF, பாய்சிகார்ட் நார்மல் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஒரு டேபிள் BCNFல இருக்கணும்னா அப்போ கண்டிப்பாக அது 3NF-ஆக முடிஞ்சிருக்கணும். 1NF இருக்கணும், 2NF, 3NF, இது எல்லாமே இருந்தால் தான் BCNF பர்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி த லெஃப்ட் சைடு இஸ் அ சூப்பர் கீ. ஸோ சூப்பர் கீ வந்து லெஃப்ட் சைடில் இருந்தே ஆகணும். சரி, இப்போ ஒரு டேபிள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் இருக்குது. ஹியர் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்டர் டிட்டர்மைன்ஸ் த இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்ஸ்ட்ரக்டராக தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இட் வயலேட் த BCNF. ஏன்னா பிகாஸ் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் நாட் ஏ சூப்பர் கீ. ஸோ ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் கீ லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இப்போதைக்கு இங்கே சூப்பர் கீ ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று இருக்குது, இதுவும் சூப்பர் கீயாக இருக்குது. இந்தமாதிரி ஒரே டேபிள் வந்து சூப்பர் கீயாக இருக்கக்கூடாது. ஏன்னா எதனா ஒன்று தான் இருக்கணும். அப்போ இது சூப்பர் கீயாக இருந்துச்சுன்னா இந்த டேபிள் இது சூப்பர் கீயாக இருக்க முடியாது. அப்போது இந்த டேபிளை நம்ம ரெண்டாக உடச்சிடணும். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு தனி டேபிள், இன்ஸ்ட்ரக்டர் ஃபோனை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம்னா இந்த BCNF வந்து நம்ம அந்த வயலேஷன் வந்து தப்பிச்சு ஒரு BCNF ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ BCNF என்ன சொல்லுது, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, அதாவது சூப்பர் கீ வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள் சூப்பர் கீ எங்கே இருக்குது, இப்போ சூப்பர் கீ வந்துச்சு பாருங்கள், இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஏன்னா இது தனியாக இருக்குது. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் இஸ் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்டர். இங்கே கோர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இங்கே எப்பயுமே இந்த சூப்பர் கீ வேல்யூஸ் வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கணும். ஒரே டேபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதணும். அப்போ தான் நம்ம BCNF ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் நார்மலைசேஷன் என்னென்ன டெஃபினேஷன் எழுதணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். ஸோ பேசிக்கான கீ பாயிண்ட்ஸ் இதுதான் எதிர்பார்ப்பாங்க எக்ஸாமினர். 1NFனா என்ன, 2NFனா என்ன, 3NFனா என்ன, BCNFனா என்ன.
இதை எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1NFக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ அதை நம்ம வந்து 1NF ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2NFனா என்ன, அதோடைய கண்டிஷன், ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த 2NF ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு 3NFனா என்ன, அதோடைய கண்டிஷன், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் அது கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸை பக்காவாக எழுதி பாக்ஸ் போட்டுட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு BCNF ஃபுல் ஃபார்ம், அதோடைய கண்டிஷன், ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் கீ பாயிண்ட்டு அந்த சூப்பர் கீ தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.